ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி XYZ ABCD ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு காலையில் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூவ் ஆகலாம். ஸோ காலையில் இங்கே ஓப்பன், எனக்கு ஃபஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிட்டு அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட்லேயே அல்லது 5 மினிட்ஸ்லேயே நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. இதே மாதிரி டெய்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் இது மாதிரி அப்படின்னு கேட்டிங்க. அது இல்லீகல் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நீங்கள் XYZ ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்ற பிளாப்லா ஏதோ ஒரு மிஷன் தெரிஞ்சுங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் தான் நான் வந்து சொல்ல விரும்பலை. ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா நம்ம என்ன மாதிரி அதை பிளான் பண்ணலாம் அப்படின்றது. ஒரு ஹையரை ஃபார்மேஷன் போகிற ஸ்டாக்ஸில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து ரிஸ்க் எடுத்து மேலே போகிறது தான் இந்த கான்செப்ட். ஒரு லோயர் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா அதில் நம்ம டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து கேட்ச் பண்ணுறது தான் வந்து ரொம்ப சிம்பிளாக கான்செப்ட். இதில் வந்து ரொம்ப அந்த ரகசியம் இந்த ரகசியம் ஒன்றும் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட்டான ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்ட்டாக பாருங்கள் அப்படின்னு சொன்னது தான். ரைட், சரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி ஹிட் ஆகிருக்குது. அதையும் பார்த்துக்கணும். வரும் டார்கெட் போனால் அதை மட்டும் நம்ம மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குது. அதே மாதிரி கோல்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணியிருந்தேன். காலையில் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு சின்ன மூமெண்ட்டாக 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அது 1:2 கிடைச்சா போதும் அப்படியே புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேருக்கு அது ரீச் ஆச்சு அப்படின்னு தெரில. 1:2 என்ன சார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்விங் லோவோ இந்த லோ அல்லது இந்த லோ ஒரு சின்னதாக அந்த எந்த லோ இருந்தால் அதுக்கு 1:2 எங்கே கிடச்சிருக்கோ அந்த ரிவார்டை நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு கான்செப்ட் தான். அது எவ்வளோ தூரம் போகும் என்ன நமக்கு எல்லாத்தையும் கேட்ச் பண்ண முடியாது. நமக்கு தேவையான தூரம் என்ன, இந்த ஸ்விங் லோவோ அல்லது இந்த ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஏன்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் டைம் வந்து டைம் எடுத்துச்சு. இப்போ 5வது 6வது பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் இந்த ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கோல்டில். ரைட்டுங்களா? சரி. இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் என்னோடய வியூ வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அது தெரிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும். அப்பர் சைடு 2 டைம் எடுத்து 2 டைம் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். 2வது டைம் வந்து ரொம்ப கம்மியான எஸ்எல் தான். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு எஸ்எல் ஒரு ஹிட் ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்ம ஹையர் ஃபார்மேஷன் மேலே மூவ் ஆகும் எக்ஸ்பிரேஷன் பண்ணோம். கீழே வந்து நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. சரி, அகைன் வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்தோம். வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல மேலே இங்கே மூவ் ஆக எதிர்பார்த்தோம். அகைன் வந்து கீழே வந்துச்சு. அகைன் ட்ரை பண்ணிச்சு அந்த லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ட்ரி ரெண்டுமே வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு இன்றைக்கி. சரி, ஓகே, எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு சார். இப்போது இன்றைக்கி அதான் நடந்து முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன சார் பண்ணலாம், பிளான் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கும் என்னோடய வியூ வந்து அப்பர் சைடு தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பையர்ஸ் இருக்கிற வரலும் என்னுடைய பிளான் அப்பர் சைடு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ புதுசாக இன்றைக்கி 10ஆம் தேதி வந்து ஃப்ரெஷ்ஷாக பையர்ஸ் வந்திருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, இப்போது இன்றைக்கி கன்ஃபார்ம் 3வது இடத்துல நமக்கு சப்போர்ட்டும் கிடச்சிருக்கு. அதாவது இந்த 24,520 அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. அது வரலும் நம்ம வந்து பைக்கான ஒரு வாய்ப்புகள் தான் பார்க்கணும். எப்போது இந்த லெவல் தாண்டி கீழே க்ளோஸ் கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் தாண்டி சாலிடாக க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போது ஒரு சின்ன விஷயம் நம்ம கவனிச்சிட்டு வரலாம். என்ன சார் பிளான் அப்படின்னு என்ன கவனிக்கிறீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் மார்க்கெட்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க்கெட் ஒரு சைடுவேஸ் மாதிரி உங்களுக்கு வியூ போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு கேப்பப் ஆச்சுங்களா? ஸோ கேப்பப் ஆகிட்டு நல்லா மூவ் ஆச்சு. மூவ் ஆகிட்டதுக்கப்புறமா ப்ரைஸ் கீழே வந்துச்சு. அகைன் ஸோ இந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த கிட்டத்தட்ட இந்த 7-8 நாள் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் மாதிரியே உங்களுக்கு மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். என்ன ஒரு மிஞ்சி போனால் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் உள்ளே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. பெருசாக ஒன்றும் ட்ரெண்டிங்கில் மூவ் ஆகலை. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒன்லி டைரெக்ஷன் வியூ தான். இப்போ 200 EMA மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். 10 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் 200 EMA மேலே தான் கடைசியாக சப்போர்ட் இங்கே எடுத்திருக்காங்க பையர்ஸ், இங்கே எடுத்திருக்காங்க. இப்போது இது நமக்கு சப்போர்ட் ஏரியா ப்ளஸ் 200 EMA லைன். இப்போது பாருங்கள், இது வந்து 200 EMA லைன். ஸோ 200 EMA லைன்னா ப்ரைஸை கொஞ்சம் என்ன சொல்லுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ட்ரெண்டிங்கில் நம்ம போவோம். பெரிய டைம் ட்ரெண்டிங் போவோம். ஸோ கொஞ்சம் கன்சாலிடேஷனும் அகைன் ட்ரெண்டிங் டைம் எடுக்கும். மேபி அந்த ட்ரெண்டிங் டைம் எடுக்கிற சைடுவேஸ் மார்க்கெட்டாகவும் இது இருக்கலாம். அதனால் நமக்கு இன்றைக்கி டபுள் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கலாம். ஓகே, சரி. நாளைக்கு ட்ரெண்டிங்கில் போகுமா சார் அப்படின்னா வெயிட் பண்ணும். மேபி நாளைக்கு 11ஆம் தேதி நாளும் மேபி லைட்டாக கேப் அப் ஆகிட்டு சடன் இது மாதிரி வரும் போனாலும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல.
ஆனால் நம்ம அந்த ஒரு மூமெண்ட்டில் கூட நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து அப்பர் சைடுக்கான மூமெண்ட்டை கேட்ச் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். இதில் நான் வந்து ட்ரெண்டிங் ஆப்போசிட்டாக டவுன் சைடு மூமெண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க, சார் நான் இன்றைக்கி டவுன் சைடில் ப்ராஃபிட் லாபத்தை பண்ண நான் அப்படின்னாங்க. ஓகே, அது அவங்களுடைய தனிப்பட்ட டேலண்ட், அது நான் எதையும் சொல்கிற மாதிரி இல்லை. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்டிய அவங்களுடைய எஜுகேஷன் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, மார்க்கெட் நான் வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஒரு வேளை சைட்வேஸ் போச்சுன்னா நோ பிளான், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போச்சுன்னா நோ பிளான். ஸோ ஒன்லி ஃபார் என்னோடய பிளான் என்ன, அப்பர் சைடு மட்டும் வந்தால் மட்டும் தான் நான் வாய்ப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிறேன். சரி, ஓகே சார், இப்போது மார்க்கெட் நீங்கள் அப்பர் சைடு பிளான் பண்ணியிருக்கீங்க, ரைட்டு. எந்த இடத்துல எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க, எது வரலாம் ப்ரைஸ் போகலாம் உங்களுடைய கணிப்பு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 24,700 போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்குறேன் அப்படின்னு. சரி, 24,700 போனால் அதுவரையும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்களா அப்படின்னா, இல்லை. அந்த போகிற தூரம் இருக்குல்ல, அந்த தூரத்தில் 1:2 நம்ம டார்கெட்டை புக் பண்ணிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுவோம். அது கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். 1:2 கிடச்சிதுன்னா நம்ம சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்போ எங்கேருந்து நம்ம ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, வெயிட் பண்ணு. நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, மேபி நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுது, என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும், அகைன் வந்து பிரேக் அவுட் ஆகும். அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் என்ட்ரி ஆகலாம். அல்லது மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு, கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியாவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் ஆக சொல்ல இங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட்டை நீங்கள் மேலே தூக்கி முயற்சி பண்ணலாம் அப்பர் சைடு. சரி, ஓகே சார், மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. எல்லா கான்செப்ட்டும் நம்ம சர்ச் பண்ணி அனலைசிஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அதுக்கேற்ற பிளான் பண்ணிக்கலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு, அதாவது இந்த 200 லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு இங்கேயே ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எந்த ஒரு பைக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, எப்போ இந்த 200 லைன் கட் ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கே சஸ்டெண்ட் இன்னும் பிரேக் அவுட் நடக்குதுன்னா அப்போ நீங்கள் அப்பர் சைடுக்கான வியூ பண்ணலாம். ஆனால் அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி அப்பர் சைடுக்கான வியூ அப்படின்றது டவுட், அது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு சார், இங்கேருந்து நீங்கள் அப்போ ஹையர் ஃபார்மேஷன் பிடிச்சிருக்கலாம் இல்லையா, ஏன் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அதை அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சின்ன என்னுடைய மிஸ்டேக்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நான் இந்த இடத்துல அந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சப்போர்ட் எடுத்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் லெக்கில் வி டைப்பில் மேலே மூவ் ஆச்சு இல்லையா, இந்த இடத்துல என்னென்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் ஆனால் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்துச்சுல, இந்த மாதிரி வரும், அப்போ நம்ம என்ட்ரிக்கான வாய்ப்புகள் தேடலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். ஆனால் டக்குன்னு அது ஒரே கண்டில் நல்லா மூவ் ஆகிட்டு சாலிடாக க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, நம்ம பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கான்செப்டில் நம்ம இங்கே எடுக்கலாம் அப்படின்னு பிளான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த இதில் வாய்ப்பை பயன்படுத்திருக்கலாம், நான் வந்து பயன்படுத்த மறந்துட்டேன் அந்த இடத்துல, ரைட்டுங்களா. சரி, இது வந்து நிஃப்டி 50 என்னோடய வியூஸை நாங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. நிஃப்டி கம்பேர் பண்ணால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. வீக்னா என்ன சார் அப்படின்னா, இதுவும் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்கு, அதில் நோ டவுட், ரைட்டுங்களா. ஆனால் இதில் வீக் அப்படின்றது என்னென்னா, இந்த பையர்ஸ் 200 EMAக்கு மேலே சப்போர்ட் பண்ணாங்க இல்லைங்களா, இதில் 200 EMAக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது மேலே கீழே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக கொடுக்கல, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. அப்போ நமக்கு என்னென்னா, இந்த இடத்துல ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ரேஞ்சுக்கு மேலே எங்கே சார் அப்படின்னா 57,750க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, அப்போ ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா. இந்த 58,000லாம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள் தெரியுங்களா, ரிஜெக்ட். அப்போது அதுவரையில் நம்ம டார்கெட்டை பார்த்துட்டு 1:2 எடுத்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சார் அப்போ மேலே போகாத சார் அப்படின்னா போகலாம். இப்போது அந்த ரெசிஸ்டன்ஸை பவர் எப்படின்னு தெரியாதுல, அந்த இதில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சாலிடாக க்ளோஸ், அதாவது இந்த மாதிரி விக்கு மாதிரி க்ளோஸ் கொடுக்குறாங்க, இல்லை சாலிடாக க்ரீன் கலர் பாடி க்ளோஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். பாடி க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை விக்கு மாதிரி இந்த கீழே சாலிடு சின்ன பாடி மாதிரி க்ளோஸ் கொடுத்துட்டாங்க, ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ்லேயும் நிஃப்டியை கம்பேர் பண்ணால் சென்செக்ஸ் கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்குது. எப்படின்னா, இந்த பையஸோ ஏரியா வந்தாங்க இல்லையா, ஆனால் இங்கே லாஸ்ட்டில் 200 EMA மேலே மூவ் ஆகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே மூவ் ஆகிறாங்களா இல்லையான்றது நாளைக்கு தான் தெரியும். இதில் ஒரு பிரேக் அவுட் நடக்குமா, இதில் என்ன பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாமா அப்படின்னு நம்ம இதில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம XYZ அப்படின்னு ஒரு ஸ்டாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம், சேம் கான்செப்ட் தான். டக்குன்னு நம்ம இந்த ஏரியாவுக்கு மேலே மூவ் ஆகும், ஒரு கேப் மூவ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நமக்கு டார்கெட் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நம்ம எதிர்பார்த்து பிளான் இந்த இதில் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கோம். டக்குன்னு கேப் ஓப்பன் ஆகுதுன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இதில் பிளானை குவிட் பண்ணிக்கணும். ஓகேங்க. ஸோ
என்னோடய பிளான் என்ன, ஸ்டில் 3த்துலேயும் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணும். டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டு தாங்கி பிடிக்கிறாங்க பையர்ஸு. இதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தாங்கி பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, என்னோடய வியூ எல்லாமே அப்பர் சைடுக்கான பிளான் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பிடிச்ச மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.